அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 11/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 9 மணி வரை, குளிகை 1:30 3 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி வரை. ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:54 மேஷ லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் ஒரு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கா? கையில் காசு இல்லை, அதே போல் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான பிரச்சனை இவையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தோஷ நிவர்த்தி செய்யும்போது அது நிச்சயமாக நிறைவேறுங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் காணப்படலாம். இதனால் தன்னம்பிக்கையை இழக்க நேரிடலாம். இன்று இதயம் கனப்பதாக உணர்வீர்கள். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் செய்ய இயலாது. இதனால் கவலை ஏற்படலாம். சக பணியாளர்களுடனான உறவு முறை சிறப்பானதாக இருக்காது. நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். பணம் கரையலாம். பணத்தை சேமிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். நல்ல புரிந்துணர்வுக்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனை மற்றும் தலைவலி காணப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம். அதனை நீங்கள் கையாள வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணிகளை அமைதியாக மேற்கொள்ள வேண்டியது அவசியம். திட்டமிட்டு அதன்படி பணிகளை மேற்கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஏமாற்றத்தை கொடுக்கலாம். செலவுகள் அதிகமாக காணப்படும். சூழ்நிலையை கையாள்வதை கடினமாக உணர்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம். அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. இருமல் பாதிப்பு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே எச்சரிக்கை அவசியம். இன்றைய நாள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பாடல்கள் கேட்பதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு கடினமானதாக இருப்பதாக உணர்வீர்கள். கடினமான வேலை செய்ய வேண்டி இருப்பதன் காரணமாக மகிழ்ச்சியின்றி காணப்படுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் மகிழ்ச்சியை தடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை சீரற்ற பணப்புழக்கம் காணப்படுகிறது. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிலைமை காணப்படாது. இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக மனதை அமைதியாகவும் ஓய்வாகவும் வைத்திருக்க முடியும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமையை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். உங்களுடைய தகுதிக்கு மீறிய செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் லாபகரமான நாளாக உங்களுக்கு இருக்கும். அக்கம் பக்கத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று நல்ல விஷயங்களை செய்வீர்கள். பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். உங்களுடைய பணிக்கான பாராட்டு பெறுவீர்கள். திறமைகள் மதிக்கப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். துணையை நன்கு புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு தொலைதூரத்தில் இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த பணம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியம் பற்றி கவலைப்பட தேவையில்லை. சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக முன்னேற்றம் பெற முடியும். ஆன்மீக நோக்கத்திற்கான பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய சிறந்த பணியாற்றக்கூடிய முறை காரணமாக நற்பலன்களை பெறுவீர்கள். சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு அமையும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமானதாக காணப்படும். உங்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் கிடைக்கப்பெறும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் உடலை சீராக வைத்திருப்பீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நீங்கள் திறமையாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளோடு சச்சரவு ஏற்பட வாய்ப்புள்ளது. அவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக சச்சரவுகளை தவிர்க்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இன்று வன்மையாக நடந்து கொள்வீர்கள். இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. துணையிடத்தில் நல்லுறவை தக்க வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கு சாதகமான சூழ்நிலை அமையாது. நீங்கள் பணத்தை சேமிக்க வேண்டும். பணத்தை பத்திரமாக பாதுகாப்பாக கையாண்டால் பண இழப்பை தவிர்க்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. வேலைகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக பதட்டம் காணப்படலாம். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது. இன்று குழப்பமான சூழ்நிலையில் இருப்பீர்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தவறாக மாறலாம். எனவே கவனமாக இருங்கள். பணியை பொறுத்தவரை வளர்ச்சி குறைந்து காணப்படுகிறது. பணி சுமை அதிகரித்து காணப்படும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்திற்கு முடிக்க நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தொடர்பு கொள்வதில் பிரச்சனைகள் காணப்படலாம். இன்றைய நாளின் வனப்பு உங்களுக்கு அதிகமாக கெட்டு போகலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. நீங்கள் சேமிக்க வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டியது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் புதிய தொடர்புகள் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். இன்று பயணங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்கும். உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் சமநிலையோடு இருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று போதிய அளவு பணம் காணப்படுகிறது. குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படாது. நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சனைகள் பற்றி கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருப்பது நல்லது. கோவிலுக்கு சென்று வருவது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை நீங்கள் செய்த பணிக்கு பாராட்டு பெறுவீர்கள். பணிகள் ஆற்றுவதில் சில தாமதங்கள் காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய துணையோடு வெளிப்படையாக பேசுவீர்கள். அதனால் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும். உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் தொற்று போன்ற சிறிய உபாதைகள் காணப்படலாம். தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு முறையான திட்டமிடல் மூலமாக கடினமான விஷயங்களையும் எளிதில் கையாளலாம். பணியை பொறுத்தவரை நீங்கள் முறையாக பணிகளை ஆற்ற இயலாது. பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம். இன்று உங்களால் நல்லிணக்கத்தை பராமரிக்க இயலாது. நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். இது உங்களுக்கு சற்று ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். இன்று பயணங்களால் செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில தடைகளுக்கு பின் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் நாளாக அமைகிறது. உங்கள் கவலைகளை மறக்க மனதை அமைதியாக வைத்திருங்கள். பணியை பொறுத்தவரை பணியில் சில அசௌகரியங்களை எதிர்கொள்வீர்கள். பணி சுமை அதிகரித்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கும். எனவே எதிர்பார்க்கப்படுவீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய பேச்சில் கடுமை காணப்படலாம். இது உங்களுடைய நாளில் இனிமையை கெடுக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக இருக்காது. இன்று அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.